பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. இறை வகுத்து முறை வகுத்து மறை திறந்து வாழ்வதே வாழ்க்கை என்றான் திருவள்ளுவர். அதை கேட்டால் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழப்படி என்ற குரலுக்கு ஏற்றால் நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் மாமன்னர்களை முப்படை தளபதி ஆளவன் இருப்பினும் இதுவரை நான் உன்னை நம்பியது போரும் அயல்நாட்டான் படையெடுக்கும் என்ன அவன் போர் என்று எப்போது உரைத்தாரோ நானே வயசான காலத்துல எங்கன்னா பீந்தி எழுந்து வரும் போ நான் பாத்துட்டு நாங்க இருப்போ தளபதி ஆளவன் தான் இருக்கு வரை கண் கிளங்கலாமா கண்ணீர் வடிக்கலாமா இப்போதே கட்டளை இட்டால் போதும் முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லையால் சென்று மோகன்ராஜ் சிரசின் பாதத்தில் வடிவெடுப்பேன். கட்டளை இடுங்கள் எதிரிகள் தலைகளை பந்தாடிட்டு வருகிறேன் இல்லை என்றால் சிக்ஸர் அடித்து விடுவார்கள் எதிரிகளை நான் தும்சம் செய்துட்டு வருகிறேன் நீ வடையை மட்டும் கொடு வடை குத்தாதான் கோட்டாடி அட தம்முன்னு பாட்டி வந்தா இந்த முறையா வெற்றியோடு சென்று வெற்றி கிடைக்கும் நண்பா புறப்பட நாட்டை பாதுகாத்து யாரு நாட்டிய கோட்டை காவல் நாகப்பன் இருந்தான். ஆமா அவன் இருக்கிற நம் நாடு கதிகலங்கவில்லை. நல்ல மனுஷன். அவன் இயற்கை விதி அவன் செத்துட்டார். அவனுடைய மகனோ சின்னம் திரு குழந்தையா இருந்தான். கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் இப்போ திருமண வயது வந்திருக்கான். அவனை திறம் நாட்டை ஒப்படைத்து விட்டான். கண்ணை இமைவால் காப்பாற்ற நாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். ஹலோ வணக்கம்மா, நீ யாருப்பா? நீ யாரு? முதல்ல நான் இந்த நாட்டு வேலைக்காரன். நான் கேளு, எஜமான். நாட்டு வேலைக்காரன் சொல்ற பேர் என்ன? எஜமான் வச்சாங்க. என்ன பண்ண சொல்றான்? கூப்பிடு, எஜமான் கூப்பிடு. அப்ப மன்னர் பேர் என்ன? அவர் பேர் எஜமான் தான். அவர் பேர் வேற. நாங்க கூப்பிட்டு எஜமான் கூப்பிடுறோம். தட்டா நான் பார்க்க வந்துக்கிறோமா? அரண்மனைக்கு வந்தா உன்னை எஜமான் கூப்பிடுறதா அவர் எஜமான்? அவர் தான் கூப்பிடணும். சைட்ல என்ன கூப்பிடணும்? எஜமான். நல்லா சரி வீட்டா. ஆமா இங்க நாவப்பன் யாரு? நாகப்பன். வராது என் வாயில நாவப்பன். நல்லா நாக்க வலிக்கணும். நாக்க வலிக்கிட்டேங்கடா டைம் கேட்டாது. வீட்டுக்கு போறதுக்கே டைம் சரியாக்குதுடா. மணி 2 ஆகுதுடா. அப்படியே சாப்பிடுறோம், அப்படியே பத்துக்கிறோம். நேரம் போறதா வீட்டுக்கு? ஆமாண்டா, பெரிய வேலைக்கு தேடிடா. நட பண்ணுது ரொம்ப தள்ளுடா. அது சரி. நான் இருக்கிறேன் உள்ளக்கறோம் செய்யார்ல இருக்கிறேன். செய்யார்ல நீ வாட்சிப்ல இறங்க. தோ பட்டா தோ இறங்கனோனே கிட்ட தோ பட்டா தோ தோ பக்கத்துல இறங்க. சரி டா நாப்பல யாரு? நான் தான்ப்பா. நீயா? ஓ மை காட். ஏய் உன் அம்ட்ட முள்ளில பாத்துறா. சிறிய பிள்ளையா இருக்கு. வந்துட்டீங்கடா. அப்பா நான் சின்ன வயசுல இருந்தல உங்க அப்பா பெரிய ஆள்றா. எனக்கு கூட்டு பையா வாடா வாடான்னு கூட்டு போவாரு. சரக்கு வாங்கி கொடுப்பாரு. குட்டா பையான்னுவாரு. அவர் குடிக்க மாட்டாரு. எங்க அப்பா பழக்கமே கிடையாது. உங்க அப்பா பாய் கிடையாது. எனக்கு வாங்கி கொடுத்து குட்டான்னுவாரு. நான் குச்சிங்கடப்ப சீரை வாங்கி குடிச்சா இன்னும் வேற இருக்கு. நீ வேற நிறைய சாப்பிடு. நானு பீடி வாங்கி கொடுத்து புட்றான்னுவாரு. நான் குச்சிங்கடப்ப நானு அப்படியே டால் அவரு செஞ்சாரு. பாவம் என்ன பண்றது? சரி உனக்கு முக்கியமான வேலை வந்துருக்கு. மன்னர் நான் தெரியல கூட்டு நான் சொன்னாரு. அப்படியா? ஆமா சரிப்பா. சட்டுன்னு வந்துரு. எங்க அம்மாவோட தங்கச்சியான சொல்லிட்டு வரேன். சரி வந்து தங்கச்சிக்குதா? சரி சரி நான் பாக்கல தெரியும். உன்னை மட்டும் தவளுக்குன்னு தெரியும். சரி வட்டா வந்து கட்ட வச்சோல இந்த ஆதார் கார்டு தரவங்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு கேப்பாரு அவரு. வட்டா சரி சரிப்பா. போய்டா போய்டா திருப்பதி ஒன்றில போய் இந்த பணத்தை கொண்டு வந்தாதான் என் மனசு சாந்தியாடும். அது எம்பெருமான் கால நெடுக்க வீண்டாதான் என் மனசு சாந்தியாடும். திருப்பதி போவாரா 10 ரூபாய் இருந்தா வாங்க. திருப்பதி ஒன்றில சேர்த்துட்டு வந்துடுறேன். நான் இங்கே நீ பாட்டு சரிட்டா. திருப்பதி போறேன் பாத்துக்க. என்ன
தெரியுதா? கோவிந்தா, திருப்பதி பார்த்தான் போறோம். நம்ம தளபதியை பார்த்துட்டு போவோம். எங்க தளபதி? தளபதி எங்க அலங்குவாளல்ல மாறு வேஷம். எதிரி படம் என்னன்னா படம் வந்துக்குது. அவன் எவ்வளவு பேர் இறக்கிருக்கான், என்னன்னு ஆயுத வச்சுங்கிறான் அப்படின்னு உழவு பார்க்க போறேன். எப்படி கவிதை போட்டு எனக்கு கிடைத்த சரி தலா. நம்ம படம் என்னென்ன படம் இருக்குது, நம்ம படையில எவ்வளவு ஆயுதம் இருக்குது, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லாத்தையும் காட்டுறேன். நாட்டு மன்னர் வேலை கொடுத்து விட்டார். சந்தோஷமாக இருக்கிறது. ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். அரண்மனையை சுற்றி வர வேண்டும். பொதுவாக என் மனசு தங்கம் போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம். இதுதான் யானைப்படை. 5000 யானை, 5000 வீரர்கள், 5000 வீரர்கள், 5000 வேலைக்கு 15000 வீரர்கள், 5000 பேர் யானை குளப்பாட்டத்துக்கு, 5000 பேர் யானை சாப்பாடு போடுறதுக்கு, 5000 பேர் யானை மண்ணில் சண்டை போடுறதுக்கு. அற்புதம். அப்படி இருந்தா தான் எதிரி ஜெயிக்க முடியும். எவருக்கும் சோர்வு இல்லாமல் இருப்பதற்காக இப்பேற்பட்ட திட்டத்தை வைத்து இன்னும் படங்கு இருக்குது. அடுத்த படை சந்திப்போம். முதல்ல அவனுக்கு ஒரு தலையை தட்டுவோம். அவன் தட்டி சும்மா விடக்கூடாது. இல்ல இல்ல அவனை தூக்கின்னு வந்து நம்ம வீரர்லாம் பாரு அந்த பாத்ரூம் கை வைக்கணும். ஆடுவான். குறுக்கு மைய சென்று வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடி, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடி. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் கொண்டாடுங்கள். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் கொண்டாடுங்கள். பொதுவாக என் மனசு தங்கம். ஆடி பாடிக்கொண்டே அரண்மனை சுற்றி வந்திருக்கோம். எந்த ஒரு பஜனை கோஷ்டி? அங்க பாடுறா காலுகளே எவ்வளோ அந்த பழக்கமே கிடையாது. பொடி பையனு சின்ன பையனே. ஓ சின்ன பையோ நகப்புன் போய் ஓடா பால. எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பேர் என்ன கேக்குறீங்க? நீங்க இருவரும் யாரு? அப்படி என்றால் நீங்க யாரு கேட்கிறாய்? பார்த்தாயா? என்னவா? சின்னஞ்சிறு வடி கால மாறி போச்சு.
2024 அதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அட்ரஸ் என்னன்னு சொல்லு. பையன் சொல்லு. இதே நாட்டை சேர்ந்தவன் மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான் கட்சியில ஓ முப்படை தளபதி ஆள வந்தான். ஐயா வணக்கம் ஐயா. வளமுடான் இங்க போறவனுக்கு வேலைக்காரன்டா. வேலைக்காரன் தான வயசு போடு. வணக்கண்ணா. 100 நாள் நல்லா இருப்போம். 100 நாளுக்கு அப்புறம் ஆட்சி சரியில்லடா. சோன்சன்டா போடா. ஆட்சி தெரியல. இதே நாட்டை சேர்ந்தவன் தான். கோட்டை காவலன் நாகப்பனுடைய மகன். என்னுடைய பேர் கதிரவன். நாமுலியா நாகப்பன் வராதரா. அதெல்லாம் வர மாட்டேங்குது. விடு. நாக வழி. சரி விடு. அவர் கேக்குறாரு. கோட்டை காவலன் நாகப்பன் மகன். நான் அடிச்சிட்டா. கதிரவா சொல்லையா. கரத்தில் என்ன அரசாங்கமா? என் நாட்டு மன்னர் எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார். பதவி ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தாரு கோட்டை காவலன். அதே வேலை எனக்கு கொடுத்திருக்காங்க. ஏங்க மன்னர் எங்கிட்ட சொன்னாரு. சரி நாங்க சொல்லிட்டு வந்தேன் இவங்கிட்ட. அவரா நீங்க? ஆமா. அப்பத்தி மாறு வச்சிருங்க. கேக்குறா. பதவி வந்து விட்டது என்ற ஆணவத்தில் இருக்க கூடாது. ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் அணிவிருக்க வேண்டும். ஆகையால் உள்ள நாட்டுக்கு முப்படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு செல்கிறோம். ஆகையால் மணிவரி நாட்டு மக்களையும் கண் இமைபோல் காப்பது கடமை. கடமையிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் ஐயா. புரிகிறதா? தலைவா நம்ம இந்த அரண்மனையில பரம்பரை முப்பாட்டை எங்க அப்பா நானு அதனால அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ. சரக்கு வாங்கி கால ஆயிடுறோம். அது அது சொன்னாலும் புது காலேஜ்ல தான்பா ரேக்கிங். எல்லாத்தையும் ரேக்கிங் நடக்குது. பஸ்ல எவன் முதல்ல ஏறான் அவனுக்கு அது சீட்டு. ரெண்டாவது எவன் அவனுக்கு சீட்டே கிடையாது. சூத்திரம் தள்ளி விட்டுறான். அதுக்காக சாருக்கு சிகரெட்டா வாங்கணும்டா. வாங்கணும். சரி வேலை போடும். அது போட்டோம். நீ போராடு. எங்க போருக்கு போற? ஆமா. இது என்ன? இது மாறு வேஷம். ஆமா. சரி எத்தனை படை எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. எவ்வளவு ஆயுதத்தை இறக்கிறாங்க. உழவு பார்க்க போறேன். இப்படி போனா தான் 10ன்னு சொல்லி விட்டுருவாங்க. நான் கோயிலா போட்டு வந்துருவேன். ஓ சரி. ஆமா உண்டில இது உண்டி நினைக்காத. மர்ம கலை. எப்படி எவனா என்ன கண்டுபிடிச்சு வாழ தூக்கத்துங்காட்டியும் இத கை விட்டு மூக்கல ஒரே குத்து போலுக்குன்ற ரத்தம். அப்ப மாலை இது அவன் காலை கட்டி அடிப்பான். நானு அப்ப துணி மூட்டிட்டு அடிப்பான். மர்ம கலை நிறைய தெரியுமா? வித்தியாசமா வேற மாதிரி அத பார்க்கதான் அடிப்போம். இறங்குன்னு வச்சங்க மலை. அது ஸ்டைல்டா. ஆமா சரிங்க வா இரு நான் வாங்கிடுறேன். எனக்கு வசூல் ஒண்ணுங்குது. இன்னும் வசூல் வருது. ஆமா ஆயா இன்னும் முந்தானி ஆள் வருது. ஆமா முந்தானி ஆவுடா. இல்லனா அது காணாம போடும். சாரி தபா நான் சண்டைக்கு போறீங்க. போயிட்டு திரும்ப வந்தா ஒரு வராத படால் போடு. அப்படி சொல்லாதடா. அப்படி கிடையாது. நம்ம தான் பலசாலி எவனுமே நினைக்க கூடாது. எதிரியும் பலசாலின்னு நினைக்கணும். ஆமா. ஏன்னா சில பேரு நம்ம தான் பலசாலி நம்மள ஒண்ணும் பண்ணாது அவன் பைக் முறுக்குன்னு போவாங்க. அப்புறம் 108 அவனை தூக்கிடுவான். அச்சோ அது மட்டும் கிடையாது. இன்னொருத்த நம்ம தான் பலசாலி தடி தூக்கிடுவான். அவன் தான் மண்டையில ரத்தத்தோடு ஓடி வர்றான். அவனே அது போல இருக்கக்கூடாது. எதிரும் பலசாலி நினைக்கணும். அப்பதான் ஒழுங்கா வாழ முடியும். உண்மைதான். அதனால நான் திரும்பி வரலனா ஓடி பென்ஷன் அனுப்பிச்சிடு. பென்ஷனா? ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு உன்னமாடா திருந்தல நாடு. என்ன ஆதார் அட்டைன்றீங்க ரேஷன் கார்டுன்றீங்க பேன் கார்டுங்க அந்த கார்டு இந்த கார்டு எல்லா கார்டு இவ்வளோ கார்டு என் வீட்டுக்குதுடா. எல்லாம் தூங்கிறா. நகராட்சிக்கு அஞ்சு கால தேஞ்சு போச்சு. அதுக்கு தான் அதிகாரிகளை போட்டு உட்கார வச்சிருக்கா. மீன் வலியாது இது அதில் கோவரும் அதை இதில் கோவரும் அது அதில் கோவரும். என் குடும்பத்துல நகராட்சி தானே வைக்கிறோம். அதுதான் அதிகாரிங்க இருக்காங்க. அதிகாரிங்க அவங்க போடுறாங்கல்ல டக்குன்னு போன உடனே அவங்க கத்து காட்டுறான். சும்மா தான் உட்காந்துக்கிறான். போய் 1 மணி நேரம் கழிச்சு போய் அப்படி ஒன்னா பண்ணுவேன். ஏன்னா அவங்க கத்து அவங்க காட்டுறாங்க. அண்ணாடா 1 ஹவர் கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் குத்துருண்டா. என்ன சீண்டாதிக்கடா 6 மாசம் ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போவேன். ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எப்படி நான் தானே வீட்டு வர கட்ட போறேன். கரண்ட் பில்லு நான் தானே கட்ட போறேன். நீங்களா நீயே கட்டுறதா வாங்கி தான் போகணும். தரடா எனக்கு ஊரியாவ நான் அந்த ஏரியில போய் குடுங்க. நான் நடி ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கும்பா. நான் காங்கிட்டு கட்ட போது ஏய்பிக்கிறேன்டா. அது சரிதான். என்ன எது சீண்டாதிக்கடா. இருக்கிற காடு நான் எங்க வைக்க மூசிங்க அடக்குறேன். இதுல இன்னும் காடு போடா